ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் நம்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கண்டினியூ இல்லுஸ்ட்ரேஷன், அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் 5, 6, 7 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, நம்ம இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் போகலாம். Sorry for the inconvenience. Okay, escape. ஓகே, illustration 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எச் சோல்டு கூட்ஸ் ருபீஸ் 10,000. ஓகேவா, எச் வந்து 10,000 ரூபாய்க்கு கூட்ஸ் வந்து வாங்குறாரு. யாருக்கிட்டன்னா ஒய் கிட்ட. ஓகேவா, என்னைக்குன்னா Jan 1, 2022 அண்ட் இமிடியேட்லி ட்ரா எ பில் ஆன் ஒய் ஃபார் 3 months. 3 மாதத்துக்கு பில் எழுதுறாங்க. யார் எழுதுறா? எச் எழுதுறாரு, ஒய் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகேவா, அப்படின்னா எச் அப்படின்ற ஒரு பில்ஸ் ரிசீவர், y அப்படின்றவர் வந்து பில்ஸ் பேயர். ஓகேவா, ஃபார் த சேம் அமௌண்ட். ஓகேவா, y அக்செப்ட் த பில் அண்ட் ரிட்டர்ன் இட் டு h. அக்செப்ட் பண்ணிட்டார் y. ஓகே, அடுத்து on March 4, 2022 y retired her acceptance under rebate. ஓகேவா, அதாவது 3 மாதம், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஓகே, அந்த ரிபேட் வந்து இந்த டேட்டில் கொடுத்துட்டதுனால ரிபேட் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. ரிபேட் அப்படின்றது வந்து சொன்ன தேதிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நான் இந்த டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி முன்கூட்டியே நீங்கள் செலுத்திட்டீங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நான் இந்த டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் ரிபேட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆப்ஷன் என்னென்ன 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம 3மே இது ஒர்க் அவுட் பண்ணணும். Pause the journal entries recorded the above transactions in the books of X and Y. X and Yக்கும் journal entry வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, journal entry ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் என்ட்ரி போடணும். என்ன என்ட்ரி போடலாம்? எக்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இங்கே ஒய்க்கு நம்ம எப்படி என்ட்ரி போடுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எக்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் முடிஞ்சிருச்சா, அப்புறம் பில்ஸ் நம்ம வந்து எழுதுகிறோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். அங்கே வந்து எக்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா, அடுத்து நம்ம வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த டேட்டில், அந்த டேட் போட்டுட்டு 4 போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ரிபேட் அக்கௌண்ட் வந்து அவங்க 6 month 6% வந்து கேட்டிருக்கிறாங்க இல்லையா. இது கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் அதை நம்ம போடுறோம். ஓகே, இங்கே ஏன் 1 monthக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜான்வரியில் ஆரம்பிக்கு மார்ச்சில் வந்து ஆல்ரெடி இந்த டேட்டில் நம்ம கொடுக்க வேண்டிய டேட்டு தான். பட் இந்த 1ஆம் தேதி அப்படின்றது வந்து பிப்ரவரியோட எண்ட் ஆயிடுது இல்லையா, மார்ச்சில் வந்து இந்த 1 month இருக்கும். அதனால் 2 மாதம் பேரும் மிச்சம் 1 மாதம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் அங்கே போட்டிருக்காங்க. 1/12 6% 10,000 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 50 வரும். இது வந்து ரிபேட். அப்புறம் இது பில்ஸ் ரிசீவபிளை வந்து கேன்சல் பண்ணும் இல்லையா, அதுக்கான என்ட்ரி இது அவங்களுக்கு. அடுத்து ஒய்க்கு நம்ம போடலாம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் டு பில்ஸ் ரிபேட்ஸ் அக்கௌண்ட் போட்டு இதை முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஜேர்னல் வந்து நீங்கள் இந்த ஜேர்னலை வச்சு இந்த லெட்ஜர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு சம். அப்புறம் இதை மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அல்லது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். 1 வேர்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 வேர்ட்லேயே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, அதில் வெட்டக்கூடாது இல்லையா, அதுக்கும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 6ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் மியூச்சுவல் அக்கமடேஷன்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் எட்ஸ் ஒய் ட்ரா அப்பான் ஒய் எ பில் ஆஃப் ருபீஸ் 6,000 at 3 months. ஓகேவா, மியூச்சுவல் அக்கமடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எட்ஸும் ஒய்யும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தன்னுடைய 2 பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காண்டி 2 பேருக்குள்ள ஒரு பில்லை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் பில், அக்கமடேஷன் பில் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இப்போ வந்து எட்ஸ் ட்ரா பண்ணியிருக்காரு.
எச் ட்ரா 6000 அமௌண்ட்டுக்கான பில்லை ட்ரா பண்ணுறாரு. 3 மந்த் அதனுடைய மெச்சூரிட்டி பீரியடாக கொடுத்துருக்காங்க. என்னைக்கு எழுதுறாங்க அப்படின்னா 1/4/2022 அன்னைக்கு. ஒய் அக்செப்ட் த பில் அண்ட் ரிட்டர்ன் டு எச். ஓகேவா, ஒய் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. எச் ஹூ டிஸ்கவுண்டட் இட் இமிடியேட்லி. எச் வந்து பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு. 6% இன்ட்ரெஸ்ட்டு போட்டு பேங்க்காரன் அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்டான் எட்ஸுக்கு. ஓகேவா, அக்கார்டிங் டு அக்ரிமெண்ட் எட்ஸ் அண்ட் ஒய் ஷேர்டு. எட்ஸும் ஒய்யும் 2:1 அப்படின்ற ஷேரிங் ரேஷியோவில் இந்த அமௌண்ட்டை பிரிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எட்ஸ் ரெமிட்டட் ஹிஸ் ஷேர் டு ஒய் ஹூ ஹானர்டு த பில் பை பேமெண்ட். ஓகேவா, எந்த விதமான டிஸ்ஹானரும் இதில் நடக்கலை. அப்புறம் லேட் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதெல்லாம் ரொம்பவும் சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஷார்ட்டாக சொல்கிறேன். எட்ஸ் வந்து ட்ரா பண்ணுறாரு, ஒய் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு. 6000 ரூபாய்க்கு பில் அமௌண்ட் இருக்குது, அதை 3 மந்த் போடுறாங்க. 2:1 ஷேரிங் ரேஷியோ. பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 6%. ஓகே, நம்ம சம்குள்ளே போகலாம். எட்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ எட்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து எட்ஸ் அப்படின்றவருக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ 6000 ரூபாய்க்கு பில் எழுதுகிறோமா, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு, நான் லேசர் பாயிண்டர் எடுத்துக்கிறேன், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட். ஓகேவா, போட்டோம்னா 6000 நம்ம போடணும். அடுத்து இங்கே வந்து பில்ஸ் பேயபிள், எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 6000 போடணும். அடுத்து பேங்க்கில் போய் எட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். 6000 இன்ட்டு 6%, 3 மாதம் இல்லையா, 3/12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு 90 வருது. இதுக்கு இங்கே என்ட்ரி கிடையாது. ஓகேவா, அடுத்து நம்ம வந்து 1/3 வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா நம்ம சொல்லியிருக்கோம். கொஸ்டினில் 1/3 வந்து அவங்களுக்கு, அதாவது ஒய்க்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். 2:1. ஓகேவா, அதனால் 1/3. ஒய் அக்கௌண்ட் ரிசீவர் யார், ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட்டு. ஓகேவா, இப்போ 1/3 அப்படின்றதுக்கு நம்ம இந்த 6000ல் 1/3 போட்டோம்னா நம்மளுக்கு 2000ன்றது கிடைக்கும். ஓகேவா, அந்த 2000ல் நம்ம என்ன பண்ணணும், அதாவது இந்த 90ல் 1/3 போட்டால் 30 கிடைக்கும். ஸோ 30 2000 மைனஸ் பண்ணோம்னா 1970 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இவங்களுக்கு ஒய்யோட புக்கில் போட போகிறோம். உள்ளே வர்றது பேங்க் அமௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இதுதான். அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த இதை வந்து கொடுக்குறோம் இல்லையா, பேமெண்ட் பண்ணுறோம். ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 2/3. நம்மளுக்கு அந்த 4000 கொடுக்குறாருல, அவர் தானே கொடுக்குறாரு. 2 பேரும் மியூச்சுவலாக இருக்கும்போது நம்மளுக்கு அது ரிசீவ் ஆகுது. ஓகே, ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டு. இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட் 4000. ஓகே, அடுத்து பில்ஸ் பேயபிள், இவர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டார் 6000 ரூபாயும். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். எஸ்கேப் கொடுத்து நான் வெளில வந்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து இதோ இருக்கு, இல்லுஸ்ட்ரேஷன் 7. இது கொஞ்சம் ஒரு மாதிரியான சம் தான், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எட்ஸ் ட்ரா எ பில் ஃபார் ₹1200. எட்ஸ் வந்து 1200 ரூபாய்க்குள்ள ஒரு பில்லை வந்து ட்ரா பண்ணுறாரு. ஒய் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு. மியூச்சுவல் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ வந்து 4:2. ஓகே, எட்ஸ் டிஸ்கவுண்ட் த பில் ஃபார் ₹1110 அண்ட் ரெமிட்ஸ் 1/3. எட்ஸ் வந்து பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்னா 1110 ரூபா. அப்புறம் எட்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவார்னா 1/3 ரிசீவ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓகே சாரி
1110 ரூபாய் இவர் எட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. 1/3 வந்து அதில் பி வந்து வாங்குவார். பிஃபோர் த டியூ டேட் எட்ஸ் ட்ரா அனதர் பில், ஒய் ட்ரா அனதர் பில். எட்ஸ் மொதல் ட்ரா பண்ணியிருக்காரு, இப்போ ஒய் வந்து ட்ரா பண்ணுறாங்க. டியூ டேட் முடிகிறதுக்குள்ளே, ஃபஸ்ட்டு பில்லோட டியூ டேட் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பில் ஒய் ட்ரா பண்ணுறாரு 1800க்கு எட்ஸுக்கும் சேர்த்து. ஆர்டர் டு ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் டு மீட் த ஃபஸ்ட் பில். ஃபஸ்ட்டு பில்லை வந்து அமௌண்ட்டை கொடுக்கறதுக்காண்டி ஒய் வந்து இன்னொரு பில்லை வந்து பண்ணுறாரு. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 1800க்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க பேங்க்கில். எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1740 ரூபாய் கிடச்சிருக்கு. ஓகேவா? 360 ரூபாய் வந்து எட்ஸ் வந்து வாங்கிக்கிறார். 360 ரூபாய் எட்ஸ் வந்து வாங்கிக்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு பில் வாங்கினதுக்கு, ஃபஸ்ட்டு பில்லெல்லாம் அடைச்சி முடித்தது போக எட்ஸுக்கு 360 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, த செகண்ட் பில் இஸ் டியூலி மெட். செகண்ட் பில் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க்கிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இன் த புக்ஸ் ஆஃப் எட்ஸ் ஜேர்னல். எட்ஸ் ஜேர்னலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து 1200 வந்து நம்ம பில் வந்து போடுறோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு பில் இங்கே வந்து எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேயபிள்னு சொல்லிட்டு போடுறோம். அடுத்து பேங்க்கில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து இந்த அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1200ல் இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 90 வரும், இது 90 வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டூ பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு 1200. இங்கே வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. ஓகே, இப்போ வந்து 1/3 வந்து ஒய் வந்து ரெமிட் பண்ணுறாரு. ஓகேவா? ஒய் வந்து ரெமிட் பண்ணுறாரு. ரெமிட்னா தக்க வச்சுக்கிறது. ஓகேவா? பெறுபவர் யார்? ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ 1200ல் 1/3 அப்படின்றத போட்டோம்னா நம்மளுக்கு 400 கிடைக்கி. அப்புறம் நம்மளுடைய டிஸ்கவுண்ட் ரேட்டில் 1/3 போட்டோம்னா நம்மளுக்கு 30 ரூபாய் கிடைக்கி. ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன். ஓகே, அடுத்து இங்கிட்டு பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடுத்து இன்னொரு பில் நம்ம வந்து ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒய்க்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதா சொன்னோம். ஸோ இங்கே தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு 1800ன்னு போட்டோம். இவர் வந்து பில்ஸ் பேயர் ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அடுத்து இங்கே வந்து இவர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலை, இவர் தான் பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ண போகிறாரு. பேங்க்கில் இருந்து வர்ற அமௌண்ட்டு 1740 ரூபாய், டிஸ்கவுண்ட் வந்து 60,000 ரூபாய், டூ பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? இப்போ 360 ரூபாய் இவருக்கு வந்து பேமெண்ட்லாம் முடிஞ்சது போக ஃபஸ்ட்டு பில்லை வந்து முடிச்சதுக்கப்புறமா 360 ரூபாய் எட்ஸ் வந்து வாங்கிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, 360 ரூபாய் அப்படின்னா அந்த 40 வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கும், ஒரு யோசனை இருக்கும். அது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு. ஓகே, 40 ரூபாய் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து டிஸ்கார்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நவ் செகண்ட் பில். ஓகேவா? செகண்ட் பில்லில் நம்மளுக்கு 1740 ரூபாய் அப்படின்றது இருக்குது. சாரி நம்ம ஃபஸ்ட்டு பில்லில் இருந்தே போகணும். ஒர்க்கிங் நோட் 1ல் பார்த்தோம்னா ஷேர் டிஸ்கவுண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆஃப்டர் டிஸ்கவுண்டிங் ஆஃப் ஃபஸ்ட்டு பில். Okay, after discounting of the first bill, எட்ஸ் received 800 rupees. ஓகேவா? 800 rupees அப்படின்றத நம்ம வந்து எப்படி கொண்டு வந்தோம்னா 1200 minus 800 ஓகே equal to 800. சாரி, minus 400. ஓகேவா? இங்கே வந்து 400 minus 400, அதாவது 1200 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பில்லு. இந்த 400 அப்படின்றது வந்து நாம் ஒய்க்கு கொடுத்த அமௌண்ட்டு. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 800 வருது இல்லையா? அதுதான் 800. அதாவது 400 ரூபாய் ஒய்க்கு கொடுத்துட்டா எட்ஸ் வந்து 800 ரூபாய் தானே ரிசீவ் பண்ணுவார். அதைத்தான் சொல்கிறேன்.
ஓகேவா? அந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்னா ஒய் வந்து ரெமிட் பண்ணது, அதாவது செகண்ட் பில்ல எவ்வளோ வாங்குறாரு ஓகேவா அப்படின்றது. 360 ரூபாய் வந்து சாரி எட்ஸ் தான், எட்ஸுங்க சாரி எட்ஸ் வந்து 360 ரூபாய் வந்து வாங்குறாரு. ஓகே, பில்லெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா 360 ரூபாய் வாங்குறாரா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுற போது 1116 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் எட்ஸோட பெனிஃபிட். ஓகேவா? 800 ரூபாய் ஃபர்ஸ்ட் பில்ல வாங்குறாரு, செகண்ட் பில்ல 360 ரூபாய் வாங்குறாரு, டோட்டலாக 1116 ரூபாய் பெனிஃபிட் அடைகிறாரு இந்த அக்காமடேஷன் மூலமாக, ஃபர்ஸ்ட் பில் செகண்ட் பில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பில்ல பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் வந்து ஒய்க்கு வந்து 1740 ரூபாய் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடைக்குது. டிஸ்கவுண்ட் வந்து 60 ரூபாய் அப்படின்னா 1800 மைனஸ் 1740 போட்டோம்னா நம்மளுக்கு 60 ரூபாய் கிடைக்கும் இல்லையா. அடுத்து இதுக்கான ஃபார்முலா, அதாவது எதுக்கு இந்த 40 ரூபாய் நம்ம கண்டுபிடிக்கோம்ல அதுக்கு. டோட்டல் பெனிஃபிட் ஆஃப் எட்ஸ், டோட்டல் பெனிஃபிட் ஆஃப் எட்ஸ் போன பேஜில் நம்ம கால்குலேட் பண்ணணும், 1160 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பில்லில் பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் ஒய்க்கு எவ்வளோ அப்படின்றது. செகண்ட் பில்லில் டிஸ்கவுண்ட் ஒய்க்கு நம்ம எவ்வளோ கொடுத்தோம்னா 1740 டிஸ்கவுண்ட் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மல்டிபிள் பண்ணணும். டோட்டல் பெனிஃபிட் ஆஃப் எட்ஸ் டிவைடட் பை செகண்ட் பில் டிஸ்கவுண்டட் பை ஒய். அடுத்து மல்டிபிள் செகண்ட் பில் டிஸ்கவுண்ட்டு. செகண்ட் பில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 60. இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு 40 ரூபாய் அப்படின்றது வந்து கிடச்சிரும். ஓகே, 40 ரூபாய் கிடச்சிருச்சா? இந்த 40 ரூபாய் தான் அங்கே நம்மளுக்கு நம்ம போடுறது. 40 ரூபாய். அடுத்து முந்தின பேஜா? ஓகே, இந்த 40 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ஆஃப் பில் போட்டு 400 360 40 ரூபாய் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்தோம்னா 1200 ரூபாய்க்கு ஒரு பில்லை நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. ஓகேவா? பில்ஸ் பேயபிளாக அங்கே மாற்றி போட்டுருந்தோம், அவ்வளோதான். அடுத்து செகண்ட் பில்ல வந்து ஒய் வந்து இவ்வளோ வாங்குறாரு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 600 அப்படின்றது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா 1200, அதாவது இது இல்லை, நான் இன்னொருக்கா டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? 800 வந்து எட்ஸுக்கு வந்து வாங்கினதா, ப்ளஸ் 360 எட்ஸுக்கு செகண்ட் பில்லில் நம்ம கொடுத்த அமௌண்ட்டு, ப்ளஸ் 40 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து 1200 அப்படின்றது தான். ஓகே, 1800. இப்போ செகண்ட் பில் மைனஸ் 1200 போட்டோம்னா 600 நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, இதுதான். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட், எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 600 போட்டுட்டோம். அடுத்து ஹானர்டு மெச்சூரிட்டி ஆகுது பார்த்தீங்களா, அது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 1800. ஆக்சுவலாக இந்த ஒர்க்கிங் வந்து இதுக்கான ஒர்க்கிங் நம்ம புக்கில் சேஞ்ச் ஆகி இருக்கு, நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம், அதை நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. ஓகே, இதனால் குழப்பம் வேண்டாம். ஓகே, இது நம்ம வந்து ஒர்க்கிங்ஸ் வந்து பார்த்தோம், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1 2 3. ஓகே, 1 2 3. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், please share your friends in this videos. Before that, please subscribe. Still, if you have any doubt, please comment me. I will try to explain within one day. Bye bye.